ப்ரெஸ் ஷோவில் இப்போ ப்ரீமியர் ஷோவில். ஸோ நாங்கள் என்ன வந்து அவங்க அங்கே சொன்ன அதே கருத்து தான் வந்து இங்கேயும் மக்களிடத்தில் இருக்குது. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லா சென்டர்லையும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஷோ இன்றைக்கி ஓப்பன் ஆனதுனால எல்லா சென்டர்லேருந்தும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் ட்ராமா படம் நல்ல ஒரு வரவேற்பு. கிளாப்பிங் சவுண்ட் அது மாதிரி இருக்க காமெடி சீன்ஸுக்கு புரியலண்ணே. காமெடி சீன்ஸுக்கு கிளாப்பிங் சவுண்ட் அது மாதிரி என்ன பார்த்தீங்களா? ஆமாம், இதில் காமெடி ட்ராக்னே தனியாக இருக்குது. இதில் 3 ஸ்டோரி, அது 3 ஸ்டோரி ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணும். அதுதான் இந்த கதை. அந்த வகையில் காமெடி ட்ராக்கில் வந்து 2-3 போர்ஷன் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ இந்த ஃபெர்டிலிட்டி கான்செப்ட் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்? டேரக்டர் தான் கேட்கணும். டேரக்டருக்கு வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா அவர் ட்ராவல் பண்ணதை வச்சு அவர் எடுத்திருக்காரு. ஸோ அது அவரோட ப்ரெஸ் மீட்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா 4-5 இப்போ தெருவுக்கு முன்னாடியே ஃபெர்டிலிட்டி சென்டர் அதுக்கான தீர்வாக வந்து ட்ராமா படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் சார். ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு எதனா சொன்னாங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்டர்வல் பிளாக் ஃபஸ்ட்டு முடிச்ச உடனே அன்பிரடிக்டபிளாக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்ச உடனே. அந்த வகையில் செகண்ட் ஹாஃபுக்கு வெயிட் பண்ணி ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. டைம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். அதுக்காகவே இந்த படம் வந்து இந்த வரவேற்பு கிடைச்சது வந்து முழு வெற்றியுமே வந்து தம்பிதுரை அவர்களுக்கு தான் போய் சேரும். மொத்த டீமுக்குமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவருக்காக. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா இது சின்ன படங்கிறதுனால வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து லாக் பண்ணுற வேலைலாம் கிடையாது. ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதை எடுத்து முடிச்சு அப்படியே எடிட் லாக் பண்ணது தான் எல்லாம். தேங்க்யூ, நன்றி. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கி வந்து ஒரு 10 பேருக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்னா அதில் 8 பேருக்கு தான் வந்து பேபி ஃபார்ம் ஆகுது. 2 பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து டாக்டரை தேடி போகிறோம். அதில் வந்து இவ்வளோ பேர் ஸ்கேம் பண்ண முடியுமான்றதை வந்து டீட்டெயிலாக துணிச்சலாக வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க, நானும் நடிச்சிருக்கேன். யூடியூபர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிறைய படங்களில். சந்தோஷம். நிறைய திறமையான யூடியூபர்ஸை சூஸ் பண்ணி வாய்ப்பு கொடுத்தா சந்தோஷம் தான். தேவையில்லாதவங்கள தவிர திறமை எங்கே இருக்கோ அங்கே வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம். சாங் நல்லாயிருக்கு. அண்டு வந்து டைரக்ஷன் ஃபஸ்ட்டு படம். இன்னொரு விஷயம் என்னென்னா டேரக்டர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படம் பண்ணாருன்ற மாரி கேள்விப்பட்டேன். ரொம்ப பெரிய பாராட்டுக்கள் அதுக்கு. எங்கேயுமே லேக் ஆகல, படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ. நம்ம தான் ஆடியன்ஸ், நாங்கள் தான் ஆடியன்ஸு. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. தேவையில்லாமல் எவ்வளோ படங்களுக்கு வந்து நம்ம 120 ரூபா 130 ரூபா செலவு பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வேறு லெவல் கான்செப்ட் வந்து பேபி குழந்தை இல்லாதவங்க வந்து ஒரு இடத்துக்கு சூஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தப்பான ஒரு விஷயம் நடக்குது. அது அவங்களுக்கே தெரியாமல் கிளைமேக்ஸில் பயங்கரமாக ட்விஸ்ட்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. எண்டில் வந்து ட்விஸ்ட்டு நீங்கள் அதாவது அந்த 1 ஹவர் ஒரு 50 நிமிஷம் படம் போகிறோம் வச்சுங்களேன். 1 ஹவர் 40 நிமிஷம் வந்து ஒன்றும் புரியும். ஆனால் அந்த எண்டில் வச்சார் ட்விஸ்ட்டு வேறு லெவலு. சாங் சூப்பராக இருக்குது. எல்லா சாங்குமே வேறு லெவலு. ஃபைட்டு நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் சொல்லணுமா? கிளைமேக்ஸ் எல்லாம் பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி தான் இருக்குது. புரியல. பூரிமா நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ப்ரொஜெக்டில் இருக்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரத்தவ் எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் இது. எல்லோரும் ஃபேமிலின்னு கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய. ஓகே, தேங்க்ஸ். நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் அப்புறம் இன்னொரு சார் இருந்தாங்க, ஆமாம் கார்த்திக் சார், அவங்களையும் மியூசிக் லிரிசிஸ்ட் ஒருத்தவர், அவரும் இல்லை அந்த படத்தில். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப மெலோடியஸாக இருக்குது. இல்லை அந்த அம்மா குழந்தை சாங் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஹிட் ஆகும். டெஃபினட்டாக ரொம்ப மெலோடியஸாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. மூவி ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்கை விட எண்டிங் ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக இருந்தது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து ஸ்கேம்ஸில் போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்கேம்லலாம் வந்து மாட்டிக்காமல் இருந்துட்டு இந்த மாதிரி அடாப்ஷனுக்கு போகணும் அப்படின்றத பற்றி மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. பீப்புளுக்கு எத்தனை தடவை வந்து எவ்வளோ ஒரு படங்கள் போட்டால் கூட, எவ்வளோ படங்கள் ஒரே மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணால் கூட, இந்த படத்தில் வித்தியாசமாக டேரக்டர் வந்து பீப்புள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்க்கலாம், யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா எந்த ஒரு சென்சிட்டிவான சீன்ஸ் எதுவுமே இல்லை இதில். குழந்தைங்க பார்த்தா கூட ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. அதனால் எல்லாருமே ஆமாம், அது அந்த